ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். இனி நம்ம மூவியில் பார்க்க போகிற திரைப்படம் பவன் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன விவேஷினி. நாசர், காவ்யா மற்றும் பலர் படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துடைய பிளாட், ஒரு காடு இருக்குது. அந்த காட்டில் நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் இருக்குது. அங்கே யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் நிறைய ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அங்கே அப்படி எதுவும் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய ரூமரை அப்படியே பிரேக் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நாசர் தன்னுடைய பொண்ணையே அந்த காட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க, ஒரு கேங்கா. அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுங்கிறது தான் விவேஷினி படத்துடைய மொத்த கதையே. ஸோ நாசர் படத்தில் நடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாமே அவங்களோட பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பெரிய மைனஸை நான் பார்த்தது என்னன்னா, ஸ்டோரி பிளாட்டே சின்ன பிளாட். இந்த படம் இதை கேட்கும்போது அவங்க ஆல்ரெடி ஏகப்பட்ட விஷயங்கள் மதுமதியிலிருந்து ஏகப்பட்ட படம் நம்ம மைண்டுக்கு ரிசம்பிள் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இடத்துல அமானுஷம் இருக்குது, அது கோயிலை ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒருத்தங்க போகிறாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது தான் அந்த பிளாட்டே. ஸோ டக்குன்னு அவங்க மதுமதி அவ்வளோ பெரிய ஒரு ஹிட்டான படம் நம்ம மைண்டுக்கு வந்து போச்சு. நான் பார்க்க வைப்பேன், எஸ்பெஷலி பர்சனலாக நான் சொல்கிற ஃபீலிங் எனக்கு. அண்ட் இதை தாண்டி படத்தில் இருக்கக்கூடிய மைனஸ் என்ன அப்படின்னா, டெக்னிக்கல் டீமோடைய ஒர்க்கு அந்தளவுக்கு பெருசாக இம்ப்ரெசிவாகவே கிடையாது. லைக் சினிமாட்டோகிராஃபியில் ஆரம்பிச்சு எல்லாமே. அண்ட் இந்த படத்தில் வந்து என்னதான் ஸ்டோரி பாட் இப்படி மூவ் ஆனாலுமே ஸ்க்ரீன் பிளேயை வச்சு படத்தை எவ்வளோ கூர்மையாக கொண்டு போக முடியுமோ பவன் அவ்வளோ கூர்மையாக கொண்டு போயிருக்கலாம். பட் ஸ்டில் படத்தில் வந்து அவர் நிறைய இடத்துல லேக் விட்டார். ரொம்ப டிராகிங் போர்ஷனாக இருந்துச்சு. லைக் அவங்க இருக்கக்கூடிய அட்டம்ப்ட் ஆகட்டும், அங்கே வரக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரங்களாகட்டும், கதாபாத்திரத்துக்கு அந்த அளவுக்கு பெருசாக பேஸ் இல்லை. இது எல்லாமே வந்து பெரிய பெரிய மைனஸாக இருந்துச்சு. அண்ட் ரிஷபோடைய மியூசிக் அந்த அளவுக்கு பெருசாக இம்ப்ரெசிவாகவும் இல்லை. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் படத்தில் மைனஸ் இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஸோ வித்தியாசமான கதை காலத்தில் ஒரு படத்தை ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த படம் அந்தளவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஃபேக்டரில் போகும்போது உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. இந்த படம் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான், ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸான ஒரு படம் தான். இந்த படத்துக்கு நம்ம சேனலில் கொடுக்க ஒரு ரேட்டிங் 2.5 out of 5. இதே மாதிரி வேறு ரிவ்யூ சந்திக்கிறேன். விஜய் கார்த்திக்.